அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 100 வருடங்களுக்கு பிறகு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் தமிழ் புத்தாண்டான விஷுவ வசு வருடம் எப்படி அமைய போகிறது? இந்த வருடத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் எண்ணி 365 நாளில் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது முழுமையாகவே முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி ரூணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடமான யோகஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். ஆக்கிய பஞ்சாகமத்தின்படி 5இல் தான் ஆட்சி பலம் பெற்றாலும் இந்த வருடத்தின் இறுதியில் தமிழ் வருடத்தில் மிக வலுவாக ரோக சத்துருஸ்தானமாகிய 6இல் நுழைகிறாருங்க. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த இடத்தை நோக்கி நகர்வதும் அந்த இடத்தில் அமர்ந்திருப்பதும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கனவு நினைவாகக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் தடைதாமதம் இல்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உங்களுடைய சிறிய புதிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் தனித்துவமான வளர்ச்சியையும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் அற்புதமாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழில்துறை சார்ந்த பணிகளில் பரிபூரணமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கிறது. புதிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். புதிய முதலீடுகளை உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் தனித்தோ அல்லது கூட்டு முயற்சியாகவோ ஈடுபடலாம். அகலக்கால் வைத்தாலும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த விஷயங்களில் மேற்கொள்ளும் போது நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பங்கு சந்தை முதலீடு போன்றவற்றில் அளவாக செயல்படுவது நல்லது என்பதை திட்டவட்டமாக சனியின் அமைப்பு உறுதியாக எடுத்து காட்டுகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது ஒரு முக்கியமான நபரின் அறிமுகம் கிடைப்பதால் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட நகர்விற்கு தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராகு 6இலிருந்து ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் 5இல் நுழைகிறாருங்க. முழுமையாக அடுத்த 4 மாதத்திற்கு பிறகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமருகிறார். அதே போன்று மோட்சக்காரகரான கேதுவும் விரயத்தில் இருந்து லாபத்தில் நுழைகிறாருங்க. கேதுவினுடைய அமைப்பு உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. என்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை ராகு வலு சேர்க்கும் போது மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் எதிர்மறையான எண்ணங்கள் விலகும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கற்பனையான பயம் போன்றவை உறுதியாகவே நீங்கி சிறப்பாகவும் செம்மையாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முதல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பு அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கிறது. இதை விட முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு அற்புதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் 9இல் குரு என்றால் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அமர்கிறாருங்க. இது முதன்மையாக
வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கடன் வாங்கிய சூழலில் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைப்பதோடு புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது. பிறருக்காக நீங்கள் சந்தித்த அவமானங்களில் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்மராசி 3, 5 ஆகிய இடங்களில் கிடைப்பது மிக அற்புதமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குருவின் பார்வை ஜென்மராசியில் பதிவதால் பல நெருக்கடிகள் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ் வருடத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. கர்மத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு 11, 12, ஜென்மம் 1, 2 என பல இடங்களை அலங்கரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகள் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக எவ்விதமான சிரமமும் தடையும் இன்றி துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மங்களகாரகனின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான யோகமும் முதன்மையாக இந்த தமிழ் வருடமான விசுவாவசு வருடத்தில் அற்புதமாக கைகூட போகிறது. சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் நிலத்தை விற்ற காசை நிலத்தில் போடும்படி நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 12 இடத்திலும் 12 அல்லது 13 முறை வலம் வரப்போகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வலம் வந்தாலும் கூட மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன் மற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகிய 3 கிரக நிலைகளில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் சூரியனும் உச்சம் பெற்று வலம் வருகின்றன. அப்படி வலம் வரக்கூடிய துவக்கத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் 12 இடங்களில் மாறி மாறி முன்னதாகவும் பின்னதாகவும் அல்லது இணைந்தும் வலம் வருவதாலும் நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். 12 இடங்களில் வலம் வரும்போது அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு முக்கூட்டு கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் மிகவும் சாதகமற்ற கிரக அமைப்பு என்று பார்க்கும்போது நிச்சயமாக எந்த ஒரு கிரகநிலையும் மிகவும் மோசமான நிலையில் இல்லை. எனவே இந்த வருடத்தின் துவக்கத்தில் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் தடைதாமதம் இல்லாமல் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும். 100 ஆண்டுகளுக்கு பிறகு